பலாலியில் 10வது வாரமாக தொடரும் போராட்டம். வசாவிளன் மக்கள் 2வது ஞாயிற்றுக்கிழமை போராட்டம். நல்லூரானை வழிபட்ட சபாநாயகர். இலங்கையில் 25ஆம் தேதிக்கு பின்னர் காலநிலையில் ஏற்பட போகும் மாற்றம். 16,000 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதி வசதி அரசாங்கத்தின் புதிய திட்டம். இலங்கையில் மீண்டும் யுத்தம் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை, யாழில் உறுதியளித்த பிரதமர். இலங்கையுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம், மோடியின் திட்டங்களுடன் வருகிறார் முக்கிய ராஜதந்திரி. இந்தியாவில் உள்ள இலங்கை எதிரிகள் அரசின் முயற்சியை வரவேற்கும் ஐநா சபை. வலிவடக்கில் தொடரும் காடி விடுவிப்பு போராட்டம், சுமந்திரன் சாணக்கியன் நேரில் பங்கேற்பு. அழுத்தங்கள் இல்லையில் தென்னிலங்கை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை கண்டு கொள்ளாது இபிடிபி ஸ்ரீகாந்த். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 10வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக ராணுவத்தினர் வசம் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கோஷங்களை எழுப்பினர். அதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிடமும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பாதுகாப்பு படைகளால் கையகப்படுத்தியுள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்குமாறு கோரி வடக்கு கிழக்கு காணி இழந்த மக்கள் குரல் அமைப்பினர் மகஜர் ஒன்றினை கையளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வசாவிளன் மக்களும் இன்றைய தினம் 2வது ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வலிவடக்கிலிருந்து 1990ஆம் ஆண்டு யூன் மாதம் வெளியேற்றப்பட்ட மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் அவர்களின் சொந்த இடங்களுக்கு மீள திரும்ப அனுமதிக்கப்படவில்லை. குறித்த பகுதிகள் ராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் தமது சொந்த காணிகளுக்கு திரும்ப முடியாத நிலையில் வாடகை வீடுகளிலும் நண்பர்கள் வீடுகளிலும் வசித்து வருகின்றனர். யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்களாக தம்மை தமது சொந்த இடங்களுக்கு செல்ல அனுமதிக்குமாறு கோரி அவர்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் வலிவடக்கை சேர்ந்த 3 கிராம மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் மயிலிட்டி மக்கள் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பலாலி மக்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 10வது வாரமாக போராடி வரும் நிலையில் வசாவிளன் மக்கள் 2வது ஞாயிற்றுக்கிழமையாக போராட்டத்தில் இன்றைய தினம் ஈடுபட்டனர். சொந்த நிலத்திலிருந்து அரச இயந்திரத்தாலும் இலங்கை அரசினுடைய இராணுவ இயந்திரத்தாலும் மிக மோசமான முறையில் வலுக்கட்டாயமாக இந்த நிலங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் 36 ஆண்டுகள் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் அகதிகள் முகாம்களிலும் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது பல அரசுகள் மாறி மாறி வந்திருந்தாலும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் நாங்கள் அந்த மக்களை மீள குடியேற்றுகிறோம் இருத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லி வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் நாங்கள் வந்தால் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்று சொல்லி மிகப்பெரிய செய்தியை மக்களிடம் கொடுத்து இந்த பகுதி மக்களின் வாக்குகளை கூட அவர்கள் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றம் சென்றார்கள். இப்பொழுது அந்த மக்கள் நேரடியாக சொல்லுகிறார்கள், நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய காணிகளை அவர்கள் விடுவார்கள் என்ற காரணத்திற்காக நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தோம், ஆனால் இதுவரை அவர்கள் எங்களுடைய காணிகளை விடுவிக்கவில்லை என்று. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று பலாலி, வசாவிளான், தெல்லிப்பளை, மயிலிட்டி போன்ற இடங்களிலே மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இடங்களுக்கு செல்வதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். 2013ஆம் ஆண்டு இலங்கை அரசு ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. இந்த காணிகளை விடுவிக்காத முறையில் அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இலங்கை அரசால் பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது கூட இருக்கிற அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறலாம், ஆனால் அதனை ஒரு கருவியாக ஒரு ஆயுதமாக நூதனமான முறையிலே தமிழ் மக்கள் மீது அரசு பாவிக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அரசுக்கு அது விளங்காததென்றல்ல, ஆனால் அண்மையிலே ஜனாதிபதி தலைமையிலே கூடிய குழுவில் கூட விரைவாக நாங்கள் காணிகளை விடுவிக்கிறோம், விரைவாக விடுவிக்கப் போகிறோம் என்ற செய்திகளை சொல்கிறார்களே தவிர எந்த விரைவு என்பது எவ்வளவு நாட்கள் அல்லது எத்தனை மாதங்களில் இந்த காணிகளை விடுவிப்போம் என்ற செய்தியை தெளிவாக சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகின்ற செயலையே அரசும் இராணுவமும் செய்கின்றது. இந்த நாங்கள் நின்று கதைக்கின்ற இந்த இடத்திலிருந்து இப்பொழுது கிழக்கு பக்கமாக இருக்கின்ற காணிகள் எந்த விதமான இராணுவ முகாம்களும் இல்லை. அங்கே முழுமையாக இராணுவம் தோட்டம் செய்கின்றது. அந்த பகுதிகளிலே இராணுவம் தோட்டம் செய்து அந்த மரக்கறிகளை அந்த பொருட்களை இந்த மக்களுக்கே விற்கிறார்கள்.
ஆகவே அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை இராணுவத்திடம் வாங்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இங்கே இருக்கின்ற பாடசாலை, கோயில்கள் அவற்றுக்கு அவர்கள் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக ஏழ்மையோடும் வறுமையோடும் வாழுகிற இந்த மக்களின் காணிகளை அரசாங்கம் வழங்காது 2013 கொண்டு வந்த வர்த்தமானி அறிவித்தலை வைத்து மிகப்பெரிய ஒரு ஆயுத வன்முறையை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது என்பதைத்தான் நாங்கள் மிக தெளிவாக இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறோம். நான் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஜனாதிபதிக்கு இந்த வசாவிளான் காணிகள் விடுவித்தல் தொடர்பிலே ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். குறிப்பாக இந்த இராணுவ வைத்தியசாலை அமைத்தல், இந்த பகுதி மக்களுடைய காணிகளை விடுவித்தல் தொடர்பிலே இதுவரை தாங்கள் விரைவாக விடுவிக்கிறோம், விரைவாக அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். நேற்றும் கூட இலங்கையின் பிரதமர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அவரிடமும் மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் அதனை செவிசாய்ப்பதாக இல்லை. இந்த மக்களுடைய அவலங்களை, மக்களுடைய மனநிலைகளை சரியாக புரிந்து கொண்டு விரைவாக அரசாங்கம் இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டிருக்கிறது, அங்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. இந்த காணிகள் அவருடைய சொந்த நிலம், மக்கள் மீள குடியேறி தங்கள் நிலத்திலே குடியேறக்கூடிய வகையிலே உருவாக்கப்பட வேண்டும். இது ஒரு நியாயமான அறவழி சார்ந்த போராட்டம். இந்த நியாயமான அறவழி போராட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு சர்வதேச சமூகம் இதற்கான அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்பதையே நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். போராட்டத்தை இலங்கை அரசாங்கம் தங்களது உள்நாட்டு பொறிமுறைக்குள் எங்களை தள்ள பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தள்ளுவதற்கு பல முயற்சிகளில் பல முறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. அதனால்தான் நாங்கள் நமது சர்வதேச பொறிமுறையை நோக்கி எங்களது போராட்டத்தை நகர்த்திக் கொண்டிருக்கின்றோம் என அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி தம்பிராசா செல்வராணி தெரிவித்தார். எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்க ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படவுள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்க சர்வதேச மாநாட்டுக்கு ஆதரவு கோரும் முகமான கலந்துரையாடல் மற்றும் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் காரைதீவு நூலக கேட்போர் கூடத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்க அம்பாறை மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் பாஸ்கரன், உபதவிசாளர் ஜெயஸ்ரீல், கல்முனை முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் சந்திரசேகரும், சிவில் சமூக செயற்பாட்டாளர் பிரதீபன், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்க பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது எதிர்வரும் 30ஆம் தேதி வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படவுள்ள மாநாடு தொடர்பிலான தெளிவூட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டதுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒழுங்குகள் தொடர்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இத்தோடு குறித்த நிகழ்வுக்கு அனைத்து தரப்பில் ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாகவும் உதவிகளும் கூறப்பட்டது. இதன்போது வருகை தந்தவர்கள் தங்களின் ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்வந்ததுடன் குறித்த மாநாட்டுக்கு தங்கள் ஆதரவுகளை வழங்குவதாகவும் உறுதியளித்தனர். இறுதியில் குறித்த மாநாடு தொடர்பில் தங்களின் ஆதரவு நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தும் முகமாக ஊடக சந்திப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது கருத்து தெரிவித்து அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி எதிர்வருகின்ற 30ஆம் தேதி இடம்பெறவிருக்கும் சர்வதேச மாநாடு எங்களது உறவுகளை தேடிய இந்த 17 வருட போராட்டத்துக்கு எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையையும் நீதியையும் வேண்டி நாங்கள் பலமுறை மாறி மாறி வந்த ஜனாதிபதிகளிடம் எந்த விதமான தீர்வு கேட்டு நின்றும் எங்களுக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் சர்வதேசத்தை நோக்கி எங்களது இந்த உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம். எங்களது உறவுகளின் இந்த போராட்டத்தை இலங்கை அரசாங்கம் தங்களது உள்நாட்டு பொறிமுறைக்குள் எங்களை தள்ள பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தள்ளுவதற்கு பல முயற்சிகள் பல முறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. அதனால்தான் நாங்கள் நமது சர்வதேச பொறிமுறையை நோக்கி எங்களுடைய போராட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் என்றார். இலங்கையில் தென்மேற்கு பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மேற்கு சப்ரகமுவ, கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என கடமையில் இருக்கும் வானிலை ஆய்வாளர் சச்சித் விக்ரமநாயக்கு தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய தினம் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பலமுறை மழை பெய்யக்கூடும். வடமேற்கு மாகாணத்திலும் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகல மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இலங்கையின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும். அதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் உடல் வெப்பநிலை 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும். பொலனறுவை போன்ற பகுதிகளில் காலை
8:30 மணிக்கெல்லாம் வெப்பநிலை 32 வகை செல்சியஸை தாண்டுவதனால் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் நேரத்தை செலவிடுவது அபாயகரமானது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே பிற்பகலில் வெளியில் செலவிடும் நேரத்தை குறைக்குமாறும் அதிகளவில் தண்ணீர் அருந்துவதுடன் குளிர்ச்சியான இடங்களில் இருக்க வேண்டும் எனவும் அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் வழியாக சிலாபம் வரையிலும் ஹம்பந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதனால் அப்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்குள் சுதந்திரமான கல்வி கலாச்சாரம் ஒன்று நிலவும் சூழலை உருவாக்குவதற்காக நாம் ஓர் அரசாங்கம் என்ற வகையில் முதலீட்டை செய்கிறோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று வவுனியா பல்கலைக்கழகத்தின் புதிய மாணவர் விடுதிக்காக அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல தசாப்தங்களின் பின்னர் 2026ஆம் ஆண்டிலேயே அரசு பல்கலைக்கழக மாணவர்களின் நலன்புரி துறையினை மேம்படுத்துவதற்காக முதலீடு செய்ய எம்மால் முடிந்தது. இதன் மூலம் 55 விடுதிகளை நிர்மாணிப்பதற்கான பணிகளை நாம் ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். இந்த திட்டத்தின் ஆரம்பம் வவுனியா பல்கலைக்கழகத்திலிருந்து தொடங்குவது குறித்து நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமன்றி மேலும் 3 விடுதிகள் இத்திட்டத்தின் மூலம் வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்க இருக்கின்றன. அதனூடாக இந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் எதிர்நோக்கி வரும் விடுதி பற்றாக்குறை பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பல்கலைக்கழகங்களுக்குள் உட்கட்டமைப்பு வசதிகளை கட்டியெழுப்பும் போது புதிதாக ஆரம்பித்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் நகர பகுதிகளுக்கு வெளியில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம். அதற்கமைய ரஜரட்ட, தென்கிழக்கு மற்றும் கிழக்கு ஆகிய பல்கலைக்கழகங்களுக்கு இந்த 55 விடுதிகளை நிர்மாணிக்கும் திட்டத்தில் முன்னுரிமை அளித்துள்ளோம். இத்திட்டத்தினூடாக இலங்கையின் ஒட்டுமொத்த பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள சுமார் 16,000 மாணவர்களுக்கு விடுதி வசதிகளை வழங்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த 55 விடுதிகளை கட்டியெழுப்பும் திட்டத்தினூடாக சப்ஜகமோ பல்கலைக்கழகத்துக்கும் ரஜரட்ட பல்கலைக்கழகத்திற்கும் தலா 7 விடுதி திட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதுபோன்று தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு 6 விடுதி திட்டங்களும், கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு 5 திட்டங்களும், ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்துக்கு 6 திட்டங்களும் பெற்றுக் கொடுக்க நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். அதுபோல ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கும் வயம்பு பல்கலைக்கழகத்திற்கும் தலா 4 திட்டங்கள் வீதம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ருகுணு பல்கலைக்கழகத்திற்கு 4 திட்டங்களும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு 2 திட்டங்களும் கிடைக்க இருக்கின்றன. இறுதியாக திருகோணமலை, மொரட்டுவை மற்றும் ஹம்பக, விக்ரமராட்சி ஆகிய பல்கலைக்கழகங்களுக்கு தலா 2 விடுதி திட்டங்கள் வீதம் இந்த திட்டத்தின் மூலம் நாம் ஒதுக்கியுள்ளோம். அத்துடன் இந்த விடுதியை நிர்மாணிக்கும் திட்டமானது மாணவர்களுக்கு உரிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட அல்லது அச்சுடப்பட்ட விலையை விட அதிக விலையில் பொருட்களை விற்பனை செய்ததற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 வணிக நிறுவனங்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 6,68,000 அபராதம் விதித்திருக்கின்றது. நுகர்வோர் விவகார ஆணையத்தின் மாவட்ட புலனாய்வு அதிகாரிகள் நடத்திய சோதனைகளை தொடர்ந்து இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் மற்றும் மதுபான கடை ஒன்றில் 1 லிட்டர் குடிநீர் போத்தலின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபாய் 120 இருந்த போதிலும் அதை 200 ரூபாவுக்கு விற்பனை செய்ததற்காக ரூபாய் 3 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மற்றொரு உணவகத்தில் ஒரு குளிர்பான போத்தலை அதன் அச்சுடப்பட்ட சில்லறை விலையை விட அதிக விலைக்கு விற்றதற்காக 1 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மற்றொரு உணவகத்தில் ஒரு குளிர்பான போத்தலை அதன் அச்சுடப்பட்ட சில்லறை விலையை விட அதிக விலைக்கு விற்றதற்காக 1 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோ பொன்னி சம்பா அரிசியை அதிகபட்ச சில்லறை விலையான 255க்கு மேல் விற்றதற்காக வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து மற்றொரு வியாபாரிக்கு 2,68,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது அந்த அரிசி பால் பொன்னி அரிசி என்று உரிமையாளர் கூறியதாகவும், இருப்பினும் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து CAA சமர்ப்பித்த ஒரு மாதிரியை அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் பரிசோதித்ததில் அந்த இருப்பு இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னிச்சம்பா அரிசி என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொருட்களை வாங்குவதற்கு முன் அச்சிடப்பட்ட விலை மற்றும் அதிகபட்ச சில்லறை விலையை சரிபார்க்குமாறும், முறைப்பாடுகளை வழங்கும் போது ஆதாரமாக ரசீதுகளை பெற்று பாதுகாத்து வைக்குமாறு நுகர்வோரை CAA வலியுறுத்தியுள்ளது. மேலும் நுகர்வோர் வர்த்தக விதிமுறைகள் என சந்தேகிக்கப்படுபவற்றை நுகர்வோர் விவகார ஆணையத்தின் 1977 என்ற உதவி எண் மூலம் பணி நேரங்களில் முறைப்பாடு அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் இலங்கைக்கு வரவிருக்கும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் தனது முதல் பயணத்தின் போது ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சக செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் துயக்கொந்த ஆகியோருடன் கலந்துரையாடுவார் என்று கூறப்படுகின்றது. மேலும் தனது 2 நாள் பயணத்தின் போது முப்படைகளின் தளபதிகளையும் அவர் சந்திக்க உள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி கொழும்புக்கு மேற்கொண்ட பயணத்தை தொடர்ந்து ராஜ்நாத் சிங்கின் பயணம் அமைந்துள்ளது. இரு நாட்டு தலைவர்களின் முந்தைய உயர்மட்ட பயணங்களின் போது எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை விரைவாக செயல்படுத்துவதற்கான இந்தியாவின் முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக இவரது பயணம் அமைந்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை ஒன்றில் ஏனையவற்றுடன் மின்சார கட்டமைப்பு இணைப்பு திட்டம், சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டம் மற்றும் திருவோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்தல் உள்ளிட்ட எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனித்துவ டிஜிட்டல் அடையாள திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்த புள்ளி செயல்முறையை முடிந்தவரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர இந்திய தரப்புகள் ஒப்புக்கொண்டனர். மேலும் 61.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மானியத்தின் கீழ் செயல்படுத்தப்படவுள்ள காங்கேசன் துறை துறைமுக திட்டத்தின் புனரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தைகளை முடிந்தவரை விரைவில் தொடங்குமாறும் அவர்கள் உத்தரவிட்டனர். பொதுவான தகவல்களின்படி இந்த பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தற்போதுள்ள பாதுகாப்பு ஒத்துழைப்பு முயற்சிகளை மேலும் கட்டமைக்கும் ஒரு முதன்மை ஆவணமாகும். இது அதிகமான கூட்டு பயிற்சிகள், பல்வேறு துறைகளில் திறன் மேம்பாடு, மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணத்தில் பரிமாற்றங்கள், இரு நாடுகளின் கடற்படை பிரிவுகளின் துறைமுக வருகைகளை அதிகரித்தல் மற்றும் இருதரப்பினருக்கும் இடையே பாதுகாப்பு தொழில் ஒத்துழைப்பை ஆராய்தல் போன்ற பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என்றும் இதில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் 3 மாத முன்னறிவிப்புடன் இதை முடிவுக்கு கொண்டு வரவோ அல்லது மேலும் 3 ஆண்டுகளுக்கு தொடரவோ தேர்வு செய்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்படுகின்றது. எனினும் இந்தியாவினாலோ அல்லது இலங்கையினாலோ முழுமையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. மேலும் தனது 2 நாள் பயணத்தின் போது முப்படைகளின் தளபதிகளையும் அவர் சந்திக்க உள்ளார். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் காணப்படுவது கடந்த காலத்தில் இடம்பெற்ற கவலைக்குரிய யுத்தத்தின் மிக பெரும் பாதிப்புகளில் ஒன்றாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். மீண்டும் ஒருபோதும் அவ்வாறான ஒரு யுத்தம் ஏற்படாத வகையில் செயல்படுவதும் அவ்வாறான நிலைமைகள் உருவாக்குவதற்கான காரணிகளை இல்லாதொழிப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இன்று எமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும். சவால்கள், இடையூறுகள் மற்றும் நிராகரிப்புகளை தாண்டி துணிச்சல், தன்னம்பிக்கை, திறமை மற்றும் விடாமுயற்சியால் இந்நிலைக்கு அடைந்துள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களின் சாதனை பாராட்டுக்குரியது. ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக இன்று வழங்கப்படும் உதவிகள் அவர்களின் துணிச்சலான பயணத்திற்கு மேலும் வலுச்சேர்ப்பதற்காக வழங்கப்படுகின்றது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தமக்கு பின்னால் வரும் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதே இந்த உதவி திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எதிர்கொண்ட கஷ்டங்கள், வேதனைகள் மற்றும் நிராகரிப்புகளை தாண்டி சாதித்திருப்பது பாராட்டுக்குரியது. அவர்களின் துணிச்சல், விடாமுயற்சி மற்றும் சாதனை பின்னர் வரும் மாணவர்களுக்கு நம்பிக்கையையும் முன்மாதிரியையும் ஏற்படுத்த வேண்டும். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சமூகத்துக்கு மதிப்புமிக்கவர்கள் என்று தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி மயிலட்டி, வசாவளான் மற்றும் பலாலி சந்தி பகுதிகளில் பொதுமக்களின் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக பலாலி சந்தி மற்றும் வசாவளான் பகுதிகளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இடம்பெற்று வரும் காணி விடுவிப்பு போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டனர். இதற்கமைய இன்றைய போராட்டத்திலும் எம். ஏ. சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பலாலி சந்தையில் தொடர்ச்சியாக 10 வாரங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர்கள் தமது பூர்வீக காணிகளை மீண்டும் பெற்றுக் கொள்ள கோரி போராடி வரும் மக்களுக்கு தமது முழுமையான ஆதரவை தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் தனியார் காணிகளை உரிய முறையில் விடுவித்து மக்கள் தமது சொந்த நிலங்களில் மீள குடியேறுவதற்கான நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. நீண்ட காலமாக தமது காணிகளை மீட்பதற்காக மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்ற நிலையில் இந்த பிரச்சினை
இப்பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காண அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே போராட்டத்தில் ஈடுபடும் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மக்களின் காணி உரிமை மற்றும் மீள்குடியேற்ற உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதுடன் இந்த போராட்டத்துக்கு அரசியல் ரீதியாகவும் முழுமையான ஆதரவை வழங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்த இலங்கை எதிரிகள் தாமாக முன்வந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதை எளிதாக்கும் வகையில் இலங்கை அரசு குடியுரிமை நடைமுறைகளை தளர்த்தியுள்ளதை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. 1983ஆம் ஆண்டில் இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரம் மற்றும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற உள்நாட்டுப் போர் காரணமாக ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏதிலிகளாக தஞ்சமடைந்தனர். இதனை அடுத்து 2002ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சுமார் 18,000 பேர் தாயகம் திரும்பிய போதிலும் 90,000த்திற்கும் மேற்பட்டோர் தொடர்ந்தும் இந்தியாவில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் போரின் போது முறையான கடவுச்சீட்டு அல்லது அனுமதி பெற்ற துறைமுகங்களை பயன்படுத்தாமல் இந்தியா சென்றவர்கள் தங்கள் இலங்கை சான்றை உறுதிப்படுத்தினால் தடையின்றி தாயகம் திரும்ப அனுமதிக்கப்படுவர் என இலங்கை அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது. இந்த முடிவை வரவேற்றுள்ள இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரான்ச், ஏதிலிகள் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் தாயகம் திரும்புவதற்கும் அவர்களின் மறுவாழ்வுக்கும் தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்க உள்ளதாக உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பல ஆண்டுகால இடப்பெயர்வுக்கு பிறகு பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான திரும்புதலை நோக்கிய ஒரு முக்கிய படியாக இலங்கை அகதிகளின் தன்னார்வ திரும்புதலுக்கான நடைமுறைகள் குறித்த அமைச்சரவையின் முடிவை நான் வரவேற்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.